ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அல்லிமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். மத்திய நிதியமைச்சர் தமிழ்நாட்டிற்கான நிதியை முழுமையாக கொடுக்கல அப்படின்னு தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசுகிறாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம், நீங்கள் கேட்குற முறையே தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வெள்ளி நகையாட்டினா நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு கனிமொழி எம்பி சொல்கிறாங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனிமொழியோ தங்கம் தென்னரசுவோ மு.க. ஸ்டாலினோ உதயநிதியோ தமிழகத்திற்கு சொந்தம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. தமிழகமே உங்கள் மீது வெறுப்பாக இருக்குது. தமிழக மக்கள் உங்கள் மீது வெறுப்பாக இருக்காங்க. நீங்கள் தான் தமிழகத்தில் இனிமேல் கால் மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. நீங்கள் 2026 தேர்தலில் நான் இப்போ சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க, 234 தொகுதிகளில் எத்தனை பகுதிகளில் திமுக விரட்டி அடிக்கப்பட போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. தமிழகத்தில் இன்றைக்கு பாஜகவினுடைய கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தமிழகத்திற்கு ஓன்னஸ் எடுக்கிற வேலையை இனிமேல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்றைக்குமே தமிழகம் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. நீங்கள் திராவிடம் பேசுகிறவங்க, நாங்கள் தமிழர்கள். முதல்ல இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களே தப்பு. தமிழக எம்பிக்களை ஒன்று சொல்லிட்டா உடனே தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரி நீங்கள் திமுக எம்பிக்களை ஒன்று சொல்லிட்டா உடனே நான் தமிழ்நாட்டையே சொல்கிறேன்னு சொல்லி திருப்புறது, இந்த தோசையை திருப்பி போடுற வேலைலாம் வேணாம். புரியுதுங்களா? நீங்கள் தமிழ்நாடு கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. தமிழ்நாடு மக்களே முதல்ல உங்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு நிதி கொடுத்து கொண்டே இருக்கிறது. கேட்காம பல திட்டங்கள். ஒரு முறை நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்னா குறைந்தபட்சம் தமிழகத்திற்கு 30,000 கோடிக்கு கம்மி இல்லாமல் கொடுத்துட்டு போகிறார் திட்டங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது பாருங்கள், எத்தனை திட்டங்கள், இத்தனை வந்தே பாரத் ட்ரெயின், இத்தனை இவ்வளோ ரோடு சேங்ஷன் ஆகிருக்கு. சார் ஒன்றும் இல்லை சார், திருவண்ணாமலையிலேருந்து திண்டிவனம் டு திருவண்ணாமலை ட்ரெயின் ட்ராக்கு சேங்ஷன் பண்ணி 8 பிரிட்ஜு சேங்ஷன் பண்ணி 6 பிரிட்ஜு கட்டி முடிச்சிட்டோம் சார். லேண்ட் அக்சேஷன் பண்ணி தர மாட்டாங்க சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. மக்களுக்காக அத்தனை நான் அறிக்கை விட்டுருக்கேன் போன வாரம். ஏவா வேலு 1000 அற்ப அரசியலை பேசுகிறார். இதை கவனம் செலுத்தணும்ல. என்னுடைய வாக்குறுதி அது. திருவண்ணாமலைக்கு சென்னைக்கு நேரடி ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் விடுவோம் அப்படிங்கிறது. ஜெயிக்கலனாலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் அந்த நிலையெடுப்பையாவது நீங்கள் பண்ணி தரணும்ல. மக்களுக்கு என்றைக்கு யோசிக்க போகிறீங்க? ஆட்சிக்கு வந்து 2 கேஷ் விடு. மக்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம், அந்த காசு எங்கே சார் போச்சு? ₹1 நாங்கள் டேக்ஸ் கட்டினோம், 50 காசு உங்களுக்கு நான் கட்டும் போதே உனக்கு 50 காசு வந்துடுது. 50 காசு தான் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. இதில் அறிவு இல்லாமல் இப்போ பேசுகிறாங்க. நாங்கள் டேக்ஸ் கொடுக்குறது நிப்பாட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீயா கொடுக்குற டேக்ஸு? மாநில அரசாங்கம் கொடுக்குதா மத்திய அரசாங்கத்துக்கு டேக்ஸு? அறிவு இருக்கிறவங்க வேறு அப்படி பேசுவாங்களா? மக்கள் நாங்கள் கொடுக்குறோம் சார், மக்கள் நாங்கள் கொடுக்குறோம், உனக்கும் சரி மத்திய அரசாங்கம் சரி. ஆனால் நாங்கள் கொடுக்குற ₹1 50 காசு உனக்கு கொடுக்குறோம், 50 காசு மத்திய அரசாங்கத்தை கொடுக்குறோம். அந்த 50 காசில் மத்திய அரசாங்கம் ரயில்வே ட்ராக் போட்டு கொடுக்குது, 4 ரோடு போட்டு கொடுக்குது. எங்களுடைய கிராமத்தில் ஒரு திட்டம், ஒரு ஊராட்சி தலைவர் நிறைவேற்றுகிற அத்தனை திட்டத்துக்கும் காசு கொடுக்குது. ரேஷன் கடையில் அரிசி பருப்பு கொடுக்குது. எவ்வளவோ விஷயங்கள் எங்களுக்கு லோன் கொடுக்குது. விவசாயிகளுக்கு 5 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கொடுக்குது சார். நாங்கள் தான் நிறைய நிதி. யார் சார் 5 லட்ச ரூபா கொடுப்பா? யோசிச்சு பாருங்க, எத்தனை விவசாயி விஷம் குடிச்சு செத்து போனான் இந்திய தேசத்தில். விவசாயிக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டான். நீங்கள் வேணா பாருங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட கள்ளக்குறிச்சியில் பாருங்களேன், கள்ளக்குறிச்சியில் எத்தனை நகை அடகு கடை இருக்கும் தெரியுங்களா? ஏன் தெரியுமா? அந்த கள்ளக்குறிச்சி சுற்றுகிற அத்தனை கிராமங்களும் விவசாய பூமி. விவசாயம் அதிகமாக இருக்கிற எல்லா பகுதியிலையும் அடகு கடை அதிகமாக இருக்கும். இதுதான் விவசாயியோட நிலைமையாக இருந்தது. இன்றைக்கி 5 லட்ச ரூபா நரேந்திர மோடி கொடுக்குறாரு. நீ விவசாயியா? எந்த ஜாமீனும் உனக்கு தேவையில்லை. 5 லட்ச ரூபா கடன் எல்லாம் மத்திய அரசு கொடுக்குது. நாங்கள் கொடுக்குற அந்த 50 காசில் நீங்கள் வாங்குகிற 50 காசில் என்னங்க பண்ணுறீங்க? அதுலேயும் அந்த மத்திய அரசாங்கத்துக்கு செல்லுகிற அந்த 50%, 50 காசில் 29 காசை மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தை வச்சுக்குது. மீதி 31 காசை மறுபடியும் உங்களுக்கே கொடுத்துருது. ₹1 கட்டினா 29 காசு மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. மிச்சம் இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் தோசையை திருப்பி போட்டு ஏமாத்துறீங்க மக்களை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மெட்ரோ செகண்ட் ஃபேஸ், ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு மத்திய அரசாங்கம் காசு கொடுத்தது. செகண்ட் ஃபேஸு நாங்கள் ஸ்டேட் செக்டார் ஸ்கீமாக நாங்களே நடத்திக்கிறோம், வர்ற வருமானத்தை நாங்களே எடுத்துக்கிறோம், எங்கள் ஸ்கீம் இதுன்னு சொன்னீங்க. கரெக்டாக?
உங்களுக்கு அதில் மத்திய அரசாங்கம் காசு தர வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் போய் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறார். 63,000 கோடி ஸ்கீம் சார், தர வேண்டிய அவசியமே இல்லையா? தந்தாங்க. தமிழக மக்கள் மீது இருக்கிற அக்கறை, தமிழ்நாட்டின் மீது இருக்கிற அக்கறை. இவ்வளவு பணத்தை கொடுக்குற ஒரு மத்திய அரசை எப்பப்பா இந்த சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசி விடு காசி விடு, என்ன அரசியல் இது? தமிழ்நாட்டில் உள்ள கடனில் 32% கடன் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காததால் ஏற்பட்டதுதான். அசிங்கம் அது. நீங்கள் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடனை வாங்கிக்கிட்டு தமிழகத்தின் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் அந்த கடனை ஏற்றிட்டு நீங்கள் அது என்ன டேட்டா நீங்கள் கொடுத்ததுக்கு என்ன டேட்டா? இப்போ மத்திய அரசு 32,000 கோடி தரல, 32 எந்த கணக்கில் தரலன்னு சொல்லுங்கள். இதுதானே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்குறாங்க. பணம் தரல எதுலையா தரல? இதில் தரல, அதில் தரல சொல்லு. இப்போதைக்கு ஒன்று தான் பேலன்ஸு, 2,000 கோடி. எந்த 2,000 கோடி? தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. நீ என்ன பண்ணுற? தேசிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன், பள்ளிகளை மேம்படுத்த மாட்டேன். ஏன்னா அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அளவுக்கு மேம்பட்டுருச்சுன்னா நாங்கள் பண்ணுற தனியார் கல்வி வியாபாரம் கெட்டு போய்டுன்ற. அதுல மும்மொழி கொள்கையை நீங்க வச்சுட்டு நாங்க மேம்படுத்துறோம் சொல்றீங்க. மும்மொழி கொள்கை வந்தால என்ன தப்பு? தேவையில்லாத ஒரு மொழி. எப்படி தேவையில்லாத மொழி? ஓன் புள்ள படிக்கிறான்ல, தனியார் பள்ளியில் படிக்கிறான்ல சார் 3 மொழி. ஏன் சார் மினிஸ்டர் பசங்க, எம்எல்ஏ பசங்க எல்லாரும் தனியார் பள்ளியில் 3 மொழி படிப்பாங்க. உங்கள் பசங்களுக்கு மட்டும் அந்த திறமை இருக்குது, ஏழை வீட்டு பசங்களுக்கு அந்த திறமை இல்லையா? யார் சொன்னா? எப்படி நீ முடிவு பண்ணுற? எனக்கு புரியல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரா? பேட்டியில் சொன்னாரா? தமிழ் படிக்கல, அவர் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு. அவருக்கு ஃப்ரெஞ்சு மண்டல ஏறும், என் வீட்டு பசங்களுக்கு ஃப்ரெஞ்சு மண்டல ஏறாதா? என்ன சார் அறிவிட்டத்தனமான பேச்சு இது? அரசு பள்ளி மாணவனுக்கு எப்படி சார் 3 மொழி வராதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யாருங்க? சரி, எப்படி நீங்கள் இதை தடுப்பீங்க? கட்டளைமெண்ட் இல்லையா சார்? தனியார் பள்ளி மாணவனுக்கு ஒரு சிலபஸ், தனியார் பள்ளி மாணவனுக்கு 6 சப்ஜெக்ட், அரசு பள்ளி மாணவனுக்கு 5 சப்ஜெக்ட். கேவலமா இல்லை இது கேட்கறதுக்கு? கல்வின்றது ஃபண்டமெண்டல் ரைட்டுங்க, அடிப்படை உரிமைங்க. எனக்கு உரிமை இருக்குது அதை கேட்குறதுக்கு. தனியார் பள்ளியில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் அரசு பள்ளியில் வரணும் இல்லையா? அவனுக்கும் போடு. உங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ரூல்ஸை போடுங்க. ஐயப்பா நீங்கள் 2 மொழி தான் பார்க்க நடத்தணுன்னு. அது என்ன ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு நியாயம்? முன்னாடி இந்தி எதிர்ப்பு இருந்தாங்க, இப்போ மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. தேசிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிக்கப்படவே இல்லை. இப்போ எதுக்கு இப்போ பேசுறீங்க? அதான் ஏதோ வேறு விதமாக நீங்கள் கொண்டு வரதுக்கான எந்த விதமாக சொல்லுங்கள். 3ஆவதாக ஒரு மொழி, அந்த மொழியில் இப்போ தெலுங்கு பேசுகிற, கன்னடம் பேசுகிற, மலையாளம் பேசுகிற பெருமக்கள் தமிழகத்தில் நீண்ட நாளாக கேட்டுட்ருக்காங்க, எங்கள் பசங்க 3ஆவது மொழியாக எங்கள் தாய்மொழியை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்க போகிறது. என்ன பிரச்சனை? நீங்கள் இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, கவனிச்சிங்களா சார்? 3ஆவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பு அரசு பள்ளி மாணவனுக்கு தரப்பட்டால் இயல்பாகவே அவர்களுடைய தேர்வு இந்தி மொழியாகத்தான் இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் இந்தி படிக்க விரும்புகிறாங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனை? இப்படிப்பட்ட ஒரு அறிவுகட்ட வாதத்தை இது வரைக்கும் நீங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் கேட்டிருக்கீங்களா? 3ஆவதாக ஒரு மொழி படிக்கிற வாய்ப்பு கொடுத்தாலே தமிழக மக்கள் இந்தியை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அப்படின்னா தமிழக மக்கள் இந்தி படிக்க விரும்புகிறார்கள், உனக்கு என்ன பிரச்சனை? நீ யார்? மக்களுக்காக அரசா இல்லை அரசுக்காக மக்களா? உங்கள் கல்வி வியாபாரத்துக்காக நாங்கள் பலி ஆகணுமா? எங்கள் விருப்பம் தானே. நீ யார் உட்காந்து நாட்டமை பண்ணுறதுக்கு? எனக்கு புரியல. நீ வந்தீங்க, ஸ்டாலின் வராரு, ஏதோ விடியல் தராருன்னு எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினீங்க. அதுக்காக எங்கள் விருப்பத்தையே நீங்கள் மாற்றுவீங்களா? நீங்கள் யார் சார்? எங்களுக்கு வேலை செய்ய தான் உங்களை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் தப்பாக சூஸ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தாங்க பல மாநிலங்களில் அதனுடைய மாநில மொழிகளே அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்கள் அந்த அறிக்கை எடுத்து பாருங்கள், நல்லா எடுத்து பாருங்கள். அறிவுக்கு ஒவ்வாத ஒரு அறிக்கை. அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவாதி, போஜ்பூரி, இதில் மார்வாடிலாம் பாஷை தான். மார்வாடின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் ஒரு பாஷை. ராஜஸ்தானி, மார்வாடி இந்த மாதிரியான இந்தியாவினுடைய வடக்கு பகுதி மாநிலங்களில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகள் இந்த இந்தி கல்வி முறை காரணமாக அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்கிறார். நாங்கள் தமிழகத்தில் இந்தியை ஏற்றுக்கொள்ளாதனால் தமிழ் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். கரெக்டு. அங்கெல்லாம் இந்தி திணிக்கப்பட்டதனால் இந்த மொழிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதை பண்ணது உன் கூட்டாளி காங்கிரஸ்காரன். இன்றைக்கி அதை மாற்றுறது பிஜேபி.
வரலாற்றில் முதல் முறையாக ஆவாதிலையும் போஜ்பூரிலையும் டெக்ஸ்ட் புக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தேசிய கல்விக் கொள்கைக்கு அப்புறம் இது வரைக்கும் அந்த மாநில மொழிகளில் டெக்ஸ்ட் புக்கே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு போஜ்பூரி நீங்கள் நினச்சாலும் படிக்க முடியாது. வரலாற்றில் முதல் முறையாக போஜ்பூரியில் டெக்ஸ்ட் புக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு? தேசிய கல்விக் கொள்கைகளால் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீ அதை வரவேற்கணுமா எதிர்ப்பியா? யோசிச்சு பாருங்க சார். இப்போ உத்தரப்பிரதேசம் போகிறீங்க சார், ஆவாதி போஜ்பூரி இதெல்லாம் வந்து தாய்மொழி. அந்த தாய்மொழியை அவங்க படிக்க முடியாது. ஆங்கிலம் இது ஹிந்தி தான், 2 சப்ஜெக்ட் தான். இவங்க என்ன பேசுகிறாங்க சார், பீகார்லாம் வந்து மும்மொழி கொள்கையை படிச்சுட்டாங்க சார், அவங்களாம் இங்கே வந்து பானிபூரி விற்கலையா சார்? யார் சொன்னா? எல்லா ஸ்டேட்லேயும் இருமொழி கொள்கை தான். இப்போ தான் மும்மொழி கொள்கையே வரப்போகுது. நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருமொழி கொள்கை வச்சுரு, யார் சொன்னா? ஏதாவது தெரிஞ்சால் பேசணும். இங்கே கல்வியாளர்கள்ன்ற இருமொழி கொள்கையால் தான் இந்த மாநில மொழிகள்லாம் அழிஞ்சிருக்கு. இந்தி இந்த கல்வி இந்த முன்னால் இருந்தது பாருங்க, 1886 வரை இவர்கள் வைத்திருந்த அந்த கல்வி கொள்கை இருக்கு இல்லையா, அது வந்து திட்டமிட்டு இந்திய மொழிகளை அழித்தது. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீங்கள் தமிழரா, உங்கள் மொழி தாய்மொழி தமிழா, நீங்கள் பயிற்று மொழியாக தமிழை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழாக இருக்கணுன்றாங்க. இல்லை நான் முடியவே முடியாதுங்கறியா, குறைந்தபட்சம் நீ தமிழை ஒரு மொழியாக படித்து தான்டா ஆகணுங்கிறாங்க. இங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது தமிழ், உங்களுடைய தாய்மொழி இங்கே திணிக்கப்படுது. உத்தரப்பிரதேசத்தில் போனீங்களா, போஜ்பூரி நீ படித்தாகணும். அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? இவ்வளவு நடந்தும் அந்த மொழி இன்னும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் ரெண்டுத்துக்கும் சேம் டெக்ஸ்ட்டு, தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் எல்லா மொழிக்கும். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா பேச்சு வழக்கத்தில் போஜ்பூரி ஆவாதிலாம் இருக்குது, பீகாரி இருக்குது, புரியுதுங்களா, மார்வாடி இருக்குது. டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் எழுதிடுறாங்க. இப்போ நீங்கள் மராட்டி இருக்கு இல்லையா, மராட்டி ஹிந்தி ரெண்டுத்துக்குமே டெக்ஸ்ட் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். பேச்சு வழக்கத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மராட்டி மீடியமே இருக்குது, அது டிஃப்ரெண்ட் கேஸு. குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி மீடியம் கிடையாது, குஜராத்தி மீடியம் இருக்குது. மோடிலாம் குஜராத்தி மீடியத்தில் படித்தவர், ஹிந்தி வந்து தனியாக கற்றுக்கிட்டாரு டியூஷன் வச்சு. பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை சார், இங்கெல்லாம் இருமொழி கொள்கை. ஏன் சொன்னா? எதையாவது படிக்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணும், பேசணும். இன்றைக்கு அந்த மொழிகள் எல்லாம் பயிற்றுவிக்கப்பட போகிறது என்று சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக. இந்த மொழியெல்லாம் அழிச்சது யாரு? காங்கிரஸ். அப்போ நீ யாருக்கு எதிராக அறிக்கை விடணும்? அப்போ மீண்டும் இப்போ தான் தாய்மொழிகள்லாம் உயிர்ப்பிக்குது. ஆமாங்க சார், நான் சொல்கிற எல்லா மொழியிலும் பாட புத்தகமும் மொழி பாட புத்தகமும் முதல் முறையாக இப்பொழுது தான் அச்சடிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்பொழுது தான் அச்சடிக்கப்படுது, இப்போ தான் அச்சடிக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் யார் படித்தாங்க? ஆங்கிலம் ஹிந்தி 2 மொழி தான். இப்போ ஆக்சுவலாக என்ன, நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேங்க சார். பார்லிமெண்ட்டில் ஒரு இந்திய மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அவங்க வந்து ஆங்கிலம் என்பதை விரும்பலை. அதாவது ஆங்கிலம் என்பது நீங்கள் தேவைப்பட்டால் கற்றுக்கோங்க, ஆனால் அலுவல் மொழியாக முழுமையாக ஆங்கிலமே இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் நம்மளை வந்து 200 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு வெளில போனான்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இப்போ சைனாக்குள்ளே போகிறீங்க, இவங்கெல்லாம் இந்த திராவிட கும்பல்லாம் சொல்லுவாங்க சார் ஆங்கிலம் என்பது உலகத்தினுடைய லார்ஜஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ்னுவாங்க. சீனாவில் ஆங்கிலம் இருக்கா? உலகத்தில் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டது சீனா. அங்கே என்ன ஆங்கிலமாக இருக்குது? கிடையாது. ரஷ்யாவில் ஆங்கிலம் இருக்கா? நீங்கள் உலகத்தில் ஆங்கிலத்தை உள்ளேயே அனுமதிக்காத பல நாடுகள் இருக்கிறது, ஜப்பான் உட்பட. இவங்க தனித்துவமான ஒரு தேசமாக தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் உட்பட பல ஆளுமைகள் நினைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை நேஷ்னல் லாங்குவேஜ் இந்த மாதிரியான டிஸ்கஷன் வரும்பொழுது ஓன்னஸ் இல்லாத ஒரு லாங்குவேஜை ப்ரப்போஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது என்ன சார் ஓன்னஸ் இல்லாத லாங்குவேஜ்? இப்போ என் தாய்மொழி தமிழ், உங்கள் தாய்மொழி தெலுங்குன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட வந்து தெலுங்கு வந்து லார்ஜஸ்ட் ஸ்போக்கனு, நீ வந்து தெலுங்கு அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கோனா நான் ஒத்துக்க மாட்டேன். எஸ். உங்கள்கிட்ட வந்து தமிழ் வந்து வேர்ல்டு உலகத்திலே பழமையான தொன்மையான மொழி தமிழ் தான், நீங்கள் அதை வச்சுக்கோங்கன்னா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழின்னா நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன். கரெக்டாக? ஒரு பொதுவான மொழி. யாருக்குமே தாய்மொழி இல்லை, யாருமே அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. அண்ணல் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை முன் வச்சார். நீங்கள் பார்லிமெண்ட் டிஸ்கஷன் எடுத்து பாருங்கள் சார். அண்ணல் அம்பேத்கர் சமஸ்கிருதத்தை முன் வச்சார். இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி. நீங்கள் சோழர் கால செப்பேடுகள் எடுத்து பாருங்கள், டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் யூனிவர்சிட்டியில் போய் மாட்டிக்கிச்சு, அவன் போட்டு வச்சுருக்கான் எல்லாத்தையும். லைடன் யூனிவர்சிட்டியில் எடுத்து பாருங்கள், நேற்று ஒரு மேடலில் பேசினேன்.
அங்கே லேடன் யூனிவர்சிட்டியில் சர்வேயிங் மெத்தட் பூரா சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், சமஸ்கிருதத்தில் இருக்கும், டெக்னிக்கல் லாங்குவேஜ். இப்போ லத்தீன் இருக்குல்ல, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ், செம்பருத்தின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் போய் நீங்கள் செம்பருத்தி அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை படிக்க மாட்டீங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் தமிழ் மீடியத்தில் படித்தாலும் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் லத்தீன் வார்த்தை அங்கே வரும். ஏன்னா அறிவியல் மொழி லத்தீன். இந்த மேற்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுடைய அறிவியல் மொழி கூட இப்போ லத்தீன் மொழியில். அது மாதிரி இந்திய தேசத்தினுடைய அறிவியல் மொழி சமஸ்கிருதம். அதனால் என்ன பண்ணார் அண்ணல் அம்பேத்கர், சமஸ்கிருதத்தை வச்சுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னாரு. அப்போ நேரு மாதிரியான ஆட்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியும் எதுக்காக அவங்க ப்ரப்போஸ் பண்ணி, யாருக்குமே தாய்மொழி கிடையாது. இந்தி எந்த மாநிலத்துக்கும் தாய்மொழி கிடையாது. நம்ம நினச்சிப்போம் உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் இந்திக்காரங்கன்னு. யார் சொன்னான் இந்தியா? அவனுக்கு ஒரு தாய்மொழி இருக்குது. இந்த தாய்மொழி எல்லாம் அழிச்சது யாரு? காங்கிரஸினுடைய கல்விக் கொள்கை. அதை மாற்றி தாய்மொழிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் தாய்மொழி தமிழா, நீ தமிழை படித்தாகணுங்கிறோம். இவங்க எதுக்காக எதிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு புறம் இவங்களுடைய ப்ரைவேட் ஸ்கூல் வியாபாரம் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா 778 பள்ளிகள் வந்துடும் சார். இங்கே பிஎம்ஸ்டி ஸ்கூல் வந்துடும். பிஎம்ஸ்டி ஸ்கூல் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்களே சன்ஷைன் ஸ்கூலு, திமுகவுடைய சன்ஷைன் ஸ்கூலு, விஜயோட விஜய் வித்யாலயா, திருமாவளவனுடைய ப்ளூ ஸ்டார், இதெல்லாம் விட 10 மடங்கு அதிகமாக இருக்கும். 10 மடங்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ரெசிடென்ஸு, சாப்பாடு, க்ளீன் அண்டு ஒரு என்ன சொல்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அட்மாஸ்ஃபியர், அவ்வளோ அருமையான ஒரு அட்மாஸ்ஃபியர் வரும். இப்போ 778 பள்ளிகள் குறைந்தபட்சம் முதல் கட்டமாக வருது. ஒரு பிளாக்குக்கு 2 பள்ளி. சார் இப்போ ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்நாள் வருமானம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? படிப்பு செலவுக்கு. படிப்பு செலவு. ஒரு 2 பசங்க இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபா எடுத்து வைக்காமல் உங்களால் பண்ண முடியுமா? குறைந்தபட்சம் நான் சொல்கிறது. அப்போது அந்த இது மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் அரசு பள்ளிகள் மேம்படுத்தப்படும் பொழுது, அரசு பள்ளிகள் இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும்போது யாராவது கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்ப்பாங்களா? தனியார் பள்ளி நடத்துகிறவங்களாம் யார்? திமுககாரன். அப்போ அவங்களுக்கு என்ன வருது? வியாபாரம் பாதிக்கப்படுது. இது ஒரு காரணம். 2வது காரணம், திராவிடத்திற்கு தமிழ் மீது இருக்கிற வன்மம். நீங்கள் தமிழை தமிழகத்தில் திட்டமிட்டு அழித்திருக்கிறீர்கள். 10 குழந்தைங்கள்லாம் 5 குழந்தைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. சார் உங்கள் கல்வி அமைச்சர் பையன் தமிழை எடுக்கலையா சார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையன் தமிழ் எடுக்கல ஒரு மொழியா? நீங்கள் கர்நாடகாவில் இப்போ அதே பையன் பெங்களூரில் படித்தா கன்னட மொழியை ஒரு மொழியாக தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் படிக்க முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் படிச்சுட்டு வந்துடுறீங்க. வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் லிட்ரஸி? சார் கேரளாலாம் லிட்ரஸின்னு சொல்கிறீங்க சார், அங்கே எழுத படிக்க தெரிஞ்சாலே லிட்ரஸின்னு சொல்லிடுறான். இங்கெல்லாம் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறான்னு பெருமையாக பேசுகிறீங்கல்ல. ஹையர் எஜுகேஷன் படித்து முடிச்சுட்டு வரவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல, வெக்கமல்ல உனக்கு? உங்கள் நிதியமைச்சர் முன்னாடி நிதியமைச்சராக இருந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தமிழ் எழுத படிக்க தெரியுமா அவருக்கு? சவால் விட்டுட்டுமா? எழுத படிக்க தெரியாது அவருக்கு. எங்கள் இளைஞரணிலேருந்து எங்கள் தமிழ் வளர்ச்சி பிரிவுலேருந்து, தமிழ் வளர்ச்சி பிரிவு கூட இல்லை, எங்கள் ஏதாவது ஒரு அணிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன பையனை அனுப்புகிறேன், குரலோவியம் எடுத்து வைங்க, கருணாநிதியோட குரலோவியம். ஒரு பக்கம் சவால் சார், உனக்கு உன் தாய்மொழியே எழுத படிக்க தெரியாது சார். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? அமெரிக்காவில் போய் 2 பேங்கை திவாலாகிட்டு வந்துட்டார் சார். ஏன் இப்போ இதில் அவர் நிதி அமைச்சராக இருக்கும்போது அந்த இது அறிக்கை படித்தார், அவரே படிச்சுட்டாரு தமிழை. என்ன லிட்ரஸி? உன் தாய்மொழி உனக்கு எழுத படிக்க தெரியல, அப்புறம் என்ன லிட்ரஸி? வெக்கமா இல்லை உனக்கு? சார் இங்கே வந்து டிஎஸ்பி விஷ்ணுபிரியா சூசைட் நோட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. எதில் எழுதி வச்சுருந்தாங்க? ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் எழுதுகிறாங்க. தமிழ் பேச்சு வடிவம் மட்டும்தான் சார் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது, எழுத்து வடிவம் இல்லை. தங்கிலீஷாக மாறிடுச்சு. தமிழ் திராவிடம் அதை தான் சாதித்து காட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை வந்ததுன்னா மீண்டும் தமிழ் இங்கே மலரும். தமிழ் மொழியை தமிழர்கள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அறம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்வியல் வழிமுறை என்னன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டு பேசின ஈவ ராமசாமி மேலே மறுபடி கொலவெறி ஆவாங்க. திராவிடம் விரட்டி அடிக்கப்படும். அதனால் நீ பயப்படுற. உன்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் வெறுமனே பேசப்படணும், பேச்சு மொழியாக இருக்கணும், நரிகோரவ பாஷை மாதிரி எழுத்து வடிவம் இருக்கக்கூடாது. ஏன்னா எழுத்து வடிவத்தில் என்னுடைய பொக்கிஷங்கள் இருக்குல்ல, என்னுடைய அறம் சார்ந்த வாழ்வியல் இருக்குல்ல. அறம் சார்ந்த வாழ்வியலுக்கு நீ பேசுகிற இந்த இனவாத அரசியலுக்கு சம்மந்தமே இல்லையே. யாதும் முறை யாவரும் கேள்வின்னு சொல்லி வச்சவன் என்னுடைய முன்னோர்கள். நீ வந்து இல்லாத இனவாதம் பேசி அரிப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அரசியலுக்கு எங்கே தமிழ் இலக்கியத்தில் இடம் இருக்குது? உங்களுடைய அடிநாதம் அழிஞ்சிடும் சார். அதே மாதிரி தமிழ் வெறுப்பின் மீது கட்டமைக்கப்பட்டது தான் திராவிடம், புரிஞ்சுக்கோங்க. ஈவ ராமசாமி சொல்கிறாரா இல்லையா தமிழரும்ன்ற புத்தகத்தில், இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தியது ஆங்கில மொழிக்காகவே ஒழிய தமிழ் மொழிக்காக கிடையாது சொல்கிறாரா இல்லையா? பாருங்க, நீங்கள்
தமிழ் வேண்டாம், தமிழ் இந்த மனிதர்களுக்கு தேவையற்ற ஒரு மொழி, காட்டு மிராண்டி மொழி, தூக்கி போடு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷில் பேசு, மனைவிகிட்ட இங்கிலீஷில் பேசுன்னு சொன்னாரா இல்லையா? தமிழ் எழுத்துக்களை தூர எறிந்து விட்டு அகரவரிசைப்படி ஆங்கில எழுத்துக்களை. அவர் சொன்ன விஷயத்தை தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க. இது சரி, என்னதான் இது சரியா சொல்லி தொலைச்சாருன்னு நீங்க சொல்லுங்களேன் சார். அவர் சொன்னதும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். சரி சார், நீ சரியா புரிஞ்சுட்டு இல்லப்பா, நீ சொல்லு. தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தற்கால தேவைக்கு அதில் என்ன இருக்கிறது? தமிழ்ச்சனியனை விட்டொழியுங்கள். எத்தனை நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன், இவனுக்கு கடந்து குதிக்கிறானுங்க. சரி சார், ஏன் நாங்கள்லாம் தப்பாக புரிஞ்சிட்டோம், நீங்கள் தான் பிரகஸ்பதி, அப்படியே அறிவு புலமை ஊற்றுது இல்லை உங்களுக்கு, காது வழியாக மூக்கு வழியாக அறிவு ஊற்றுது இல்லை என்னான்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேவலமான கேடுகட்ட இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லித்தொலை. அதானே கேட்குறோம். அப்போ ஆக மொத்தம் தமிழ் வாழ்வதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த இறுதி வாய்ப்பு, தேசிய கல்விக் கொள்கை, தமிழ் வாழ்ந்துவிடும் என்பதற்காக தமிழின் ஜென்ம ஒரு விரோதி திராவிடம் அதை எதிர்க்கிறது. சார் அப்பயே பேசினாங்க சார் இவங்க, ஆங்கிலம் இருக்கட்டும்னாங்க. இந்த சோகால்டு இந்த கான்ஸ்டியூஷனல் டிஸ்கஷனில் ஊரே சமஸ்கிருதமாக இந்தியான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குரூப் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அதெல்லாம் இங்கிலீஷ் 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 இங்கிலீஷ். இப்பயும் பாருங்க, தமிழுக்காக ஒரு திராவிடம் பேச மாட்டான், அவன் பேசுறதெல்லாம் இங்கிலீஷ்காக தான் இருக்கும். இங்கிலீஷ்காக தான் இருக்கும். சார் ஹிந்தி படிச்சுட்டா மட்டும் தொழில் வளர்ந்துருமா? ஆங்கிலம் படிச்சுட்டா மட்டும்? ஆங்கிலம் படிச்சுட்டா அப்படியே ஆங்கிலம் படித்தவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் சாதிச்சிருக்கான். இப்போ ரஷ்யாக்காரன்லாம் இவ்வளோ இருக்கு, நான் ஆங்கிலம் படித்து தான் சாதிச்சானா? ரஷ்யாவில் போனால் இங்கிலீஷ் கிடையாது. அதை பேச சொல்லுங்க பார்ப்போம். சார் இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷு? பிடிஆர் கூட தான் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு, சாதிச்சிட்டாரு. ஒரு பேங்க் திவால் ஆகிட்டு வந்தார். கேட்டால் பொருளாதார நிபுணருன்னுவீங்க, அப்புறம் ஏன் தூக்கி உட்கார வச்சிங்கன்னா சொல்ல மாட்டீங்க. புரியுதுங்களா? டாஸ்மாக் 1000 கோடி ரூபா ஊழல் முந்தின நாளே அண்ணாமலை சொல்கிறாரு, இடி சொல்லுது. ஆனால் அரசு எதுவுமே நடக்கலை, இது அதிமுக ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட அந்த வடிவத்தினுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தொடர்ச்சி. நான் என்ன கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எம்ஆர்பியை விட அதிகமாக வாங்கப்பட்டதா? சார் நீங்கள் 2G ஊழல் கூட மக்களுக்கு விளக்குறது கஷ்டம். டாஸ்மார்க்கில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினான்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லாரையும் தான் குடி நோயாளி ஆக்கி வச்சுட்டீங்களே சார். உங்களுக்கு தெரியும்ல டாஸ்மார்க்கில் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்கன்னு. இதை யாருக்குமே நாங்கள் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. டாஸ்மார்க் ஊழல் தமிழகத்தில் ஏற்கனவே பட்டி தொட்டி எங்கும் தெரிந்த ஒரு ஊழல். அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்கள் 1000 கோடி ரூபாய்க்கும் 40,000 கோடி ரூபாய்க்குமா நடந்துருச்சு. அதுக்கு மேலே நடந்திருக்கும். 10 ரூபா வாங்கி அவ்வளோ நடந்துருச்சா என்ன? ஒரு அதாவது சார், டாஸ்மார்க்கிலிருந்து வருகிற டேக்ஸ் இன்கம் இருக்குல்ல, அது மட்டும் 55,000 கோடி. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். டாஸ்மார்க் மூலமாக தமிழக அரசிற்கு வருகிற வருமானம் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் டேக்ஸ் மட்டும் 55,000 கோடி. டேக்ஸ் ஒரு 20% வச்சுக்கோங்க. டேக்ஸ் ஒரு 20% வச்சு, நான் சொல்கிறது எக்ஸார்பிடண்ட்டாக சொல்கிறேன். 20% 55,000 கோடினா இந்த ஒட்டுமொத்த வியாபாரத்தோட அளவு என்ன சார்? கணக்கு பண்ணுங்கள். 5 மடங்கு. நான் 55,000 கோடியோட 5 மடங்கு வருஷம். அப்போ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10லிருந்து 30 ரூபா அதிகமாக வாங்கினா அது எவ்வளோ பெரிய இன்கம்? இதில் பிளாக்கில் போகிறது, டூப்ளிகேட் சரக்கு, தமிழ்நாட்டில் விற்கிறது ஒரிஜினல் சரக்கு இல்லை. அது தெரியுங்களா உங்களுக்கு? இப்போது குடிக்கிற பழக்கம் இருக்கிற 2 பேர் எடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப தூரம் போவேன், பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் எடுத்துக்கோங்க, தமிழகத்தில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. சார் இவர் வாரம் ஒரு முறை குடிக்கிறார், 10 ஆண்டுகளாக இந்த மாதிரி குடித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் பாண்டிச்சேரியில் குடிக்கிறவங்களுடைய ஹெல்த்தையும் தமிழ்நாட்டில் குடிக்கிறவங்களுடைய ஹெல்த்தையும் பாருங்கள். பொதுவாக குடிக்கிறவங்களுக்கு சுகர் வரும், இந்த வயிறு சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் வரும், லிவர் கொஞ்சம் பாதிக்கும், இதெல்லாம் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிட்னி. தமிழ்நாட்டில் குடிக்கிறவங்க மட்டும் நரம்பு ஏன் பாதிக்கப்படுது? ஏன் பைத்தியக்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்க? தமிழ்நாட்டில் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இப்போல்லாம் கொஞ்ச நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. ஏன்? லிவர் சொராலிசிஸ் சீக்கிரமாக வருது, செத்து போயிடுறான். 2 வருஷம் குடிக்கிறான், செத்து போயிடுறான். 3 வருஷம் குடிக்கிறான், செத்து போயிடுறான். ஏன்? இப்போ கோவா போகிறீங்க, ட்ரிங்கிங் இஸ் அ ஹேபிட். நீங்கள் ஏன் சார் இது மும்பை போங்க, நீங்கள் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் அலாங் வித் பார் இருக்கும். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் பார் இருக்கும், ரெஸ்ட்ரோ பார்ஸ் தான், ரெஸ்டாரண்ட்டே மோஸ்ட்லி இருக்காது.
எல்லாமே ரெஸ்டோ பார் தான். அவ்வளவு குடிக்கிற அந்த மும்பையில் ஏன் இவ்வளோ கேஸ் இல்லை? ஏன் கோவாவில் இல்லை? ஏன் பாண்டிச்சேரியில் இல்லை? ஏன் தமிழகத்தில் மட்டும் இவ்வளவு குடியினால் வருகிற வியாதிகளும் மரணங்களும் அதிகமாக இருக்கிறது? ஏன்னா இங்கே நீங்கள் விற்கிற சாராயமே கள்ளச்சாராயம் தான். டாஸ்மாக்ல இருக்கு. கள்ளக்குறிச்சியில் குடிச்சிட்டு செத்தான் பாரு, அது மட்டும் கள்ளச்சாராயம் கிடையாது. நீங்கள் டாஸ்மார்க்கில் விற்கிறதே கள்ளச்சாராயம் தான். அது குடிப்பதற்கு உகந்த ஆல்கஹால் கிடையாது. வீரன் ஒரு சரக்கு, இந்த ஒரு 2-3 பேர் சரக்கு வந்து ரிட்டர்ன் எடுத்தாங்க தெரியுங்களா? ஏன் எடுத்தாங்க? ஏன் எடுத்தாங்க சார்? 2 சார். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், எத்தனால் மெத்தனால். எத்தனால் ட்ரிங்கபிள், அதுதான் நம்ம ட்ரிங்கிங் ஆல்கஹால். மெத்தனால் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். இந்த மெத்தனால தண்ணி ஊற்றி தான் கள்ளச்சாராயன்னு விற்றாங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சியில் விற்றாங்க, செத்து போனாங்க மக்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் எத்தனால் இருக்கும் தெரியுங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணி கலந்து வித்துறாங்க டாஸ்மாக்லேயே. இங்கே அதிகாரப்பூர்வமாக ஆய்வுபூர்வமாக இல்லை. நீங்கள் வந்து இப்போ இந்த இந்த மதுபான கம்பெனியில் ராயல் சேலஞ்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ராயல் சேலஞ்சு, சிக்னேச்சரு, இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரை சொல்லுங்களேன், நான் ஒன்றும் தப்பாக கம்பெனிஸ் பேர் கேல்ஸு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி இப்போ உதாரணத்துக்கு ராயல் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ராயல் சேலஞ்ச் வந்து அவங்களுடைய அந்த மதுபான பாட்டிலை தமிழகத்தில் நேரடியாக விற்பனை செய்ய முடியாது, தெரியுமா? விற்பனை செய்ய முடியாது. அவங்களுடைய பேட்டர்னை மட்டும் தான் கொடுத்துடணும், ராயல்ட்டி மட்டும் கொடுத்துடணும். இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுடைய மதுபான ஆலை உற்பத்தி நிறுவனங்கள் தான் அதை உற்பத்தி பண்ணும். பேர் தான் ராயல் சேலஞ்சு, சிக்னேச்சர். உற்பத்தி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஆள் தான். ஒன்று நம்ம ஜெகத் ரட்சகன் கம்பெனி, கனிமொழி கம்பெனி, இவங்கள மாதிரி ஏதாவது 2-3 கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த கம்பெனி தான் உற்பத்தி பண்ணும். அந்த ஃபார்முலாவை மட்டும் கொடுத்துடணும், இவங்க பிராண்ட் நேம் போட்டு உற்பத்தி பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரே பிராண்டு ராயல் சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ராயல் சேலஞ்ச் வந்து பாண்டிச்சேரியில் குடிக்கிறதுடைய தரமும் தமிழ்நாட்டோட தரமும் வேறு வேறு. எப்படி சொல்லுங்கள் சார்? சரவணபவன் ஹோட்டல்லையே இங்கே சாப்பிட்ற சாம்பாரும் டெல்லி சரவணபவனில் சாப்பிட்ற சாம்பாரும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் எப்படி மாறி மாறி வருது? இது தரம் குறைவாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற அங்கே உற்பத்தி ஆகிறது தரம் குறைவாக இருக்குது. இது கொஞ்சம் ஓரளவு விலையை கொடுத்து வாங்கக்கூடிய மதுபானங்கள் வைங்க, ரொம்ப லோ காஸ்ட்டில் கிடைக்குதுல்ல, இருக்கிறதுலே சீப்பாக. நீங்கள் போய் டாஸ்மாகில் போய் இருக்கிறதுலே சீப்பாக வாங்குறீங்கன்னு வைங்க, அதெல்லாம் சத்தியமாக விஷம். இதுவும் விஷம்தான், அது பெரிய விஷம். இது ஒரு பெரிய ஊழலாக வரப்போகுது. இன்னொன்று, அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் பதவியில் இருக்கிறீங்க மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது எதை பார்வையை நோக்கி அவங்க கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லி பெயில் வாங்கினீங்க? நான் இப்போ மினிஸ்டர் இல்லைங்க, நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாதுன்னு பெயில் வாங்கினீங்க. அப்படி சொல்லி பெயில் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி நீங்கள் மினிஸ்டர் ஆகுறீங்கன்னா அது முதலமைச்சருடைய விருப்பம் தானே. யார் அமைச்சராக வைக்கணுங்கிறது முதலமைச்சருடைய விருப்பம் தானே. முதலமைச்சர் தானே என்ன இவர் மினிஸ்டராக வேணும்னு கவர்னர்கிட்ட கேட்குறாரு. அப்போ பெயில் கேன்சல் பண்ண வேண்டியதான், ஜெயிலுக்குள்ளே போயிட்டு இருங்க. வேணா சிறைத்துறை வேணா கொடுங்க, உள்ளே இருந்துகிட்டே பார்க்கட்டும் சிறைத்துறையை. ஐயோ, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, சர்வாதிகாரம் நினச்சிட்டிங்களா? அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா தெரியாதா? மறந்து போச்சுன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், அவர் ஒன்றும் விரும்பி கேட்கல, நீதிமன்றம் அவரை பெயிலில் கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, சிஎம்கிட்ட கேட்குற கொஸ்டின் இல்லைங்க அது. இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. நீங்கள் போய் என்னன்னு சொல்லி பெயில் வாங்கினீங்க, உங்களுக்கு பெயில் என்னன்னு சொல்லி அப்போஸ் பண்ணாங்க. நீங்கள் மினிஸ்டரு, சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கலைச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட். சிஎம்க்கு தெரியும்ல பெயில் எதன் அடிப்படையில் எந்த நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு. சிஎம்க்கு என்ன தெரியுது பெயில் எந்த அடிப்படையில் இல்லை, என்ன தெரியும், என்ன தெரியும்? நீங்கள் நான் ஒரு நாள் வந்து கருணாநிதி அவர்களுடைய தனிப்பிரிவு காவல் அதிகாரியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் வெட்டி கொல்லப்படுறார். அடுத்த நாள் தேசிய நெடுஞ்சாலையில் ஜான் அப்படின்றவர் குடும்பத்தோட காரில் சென்று கொண்டிருக்கும்போது பட்ட பகல் 100-200 பேர் பார்க்குறாங்க, வெட்டி கொல்லப்படுறார். ஆனால் ஸ்டாலின் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து தமிழகத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் ஏதோ மாறி வரும், 1624 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த வருஷம் பாருங்கள் 1600 பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு பேசுகிறேன். இப்படி பேசுகிற சிஎம் இது வரைக்கும் தமிழகத்தில் சந்திச்சதே கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுனா என்ன தெரியுங்களா? ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு குற்றவாளிகள் பயப்படணும். பட்ட பகலில் ஒரு, அதுவும் இத்தனைக்கு அவர் வீடியோ போட்டிருக்காரு, என்னை வந்து கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து காவல்துறை உடந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் பெயரை வரைக்கும் குறிப்பிடுறார். ஒரு வீடியோ வெளியிட்ட பிறகு மீண்டும் அவர் கொல்லப்படுறார் அப்படின்னு சொன்னால் குற்றவாளிகளுக்கு காவல்துறை மீது கிஞ்சிற்றும் பயம் கிடையாது.
அதான் அர்த்தம். தேசிய நெடுஞ்சாலையில் அத்தனை பேர் பார்க்க ஒரு கொலை நடக்குது, ஒரு குடும்பத்தோடு ஒருத்தவங்க வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறையை ஒரு மண்ணா கூட அவங்க மதிக்கலன்னு தானே அர்த்தம். இதுக்கு பேர் தானே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. வெக்கமே இல்லாமல் சார் போன வருஷம் 1000 கொலை சார், இந்த வருஷம் 999 கொலை தான் சார்னா எப்படிங்க இப்பெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள்? காவல்துறையை பார்த்து இன்றைக்கு யார் பயந்து கொண்டிருக்கிறார்கள்? பொதுமக்கள் பயப்படுறாங்க சார். அடியால் வேலை பார்க்குது காவல்துறை. நான் காவல்துறை நண்பர்கள்ட்டே கேட்குறேன், எவ்வளோ கனவுகளோடு இந்த காவல்துறைக்கு வந்திருப்பீங்க? இப்படி ஒரு திமுகவுடைய அடியாளாவாக நீங்கள் மாறி போகணும். திருச்செந்தூரில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நடந்தது. விடிய காலில் இரவு நேரத்தில் நான் 4 மணிக்கு வந்து ஒரு 10-20 போலீஸு வீட்டில் அந்த வெளிகேட்டு கதவை உடச்சிட்டு போய் கதவு துறன்னு தட்டுற எட்டி உதைக்கிறாங்க. அவன் புருஷன் மட்டும் கிடைச்சா கையகாலை உடச்சிடுவேன்றாங்க. இவ்வளோ தூரம் காவல்துறை ஃபோர்ஸாக போகுதுன்னா அப்போ அந்த அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு கழிவறையோ ஏதோ ஒன்று கட்டுறதில் அதில் ஊழலை வீடியோ போட்டு காட்டிருக்காரு. கஞ்சா வித்தவன் காவல்துறையை பார்த்துட்டு ஹலோ போங்க அப்படிங்களாம். இவங்களும் ஞானசேகரன்ட்ட போய் இங்கே போய் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க எவ்வளோ பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. எத்தனை ஸ்டேஷன் டெத்து. பொன்முடி சட்டையில் 4 சொட்டு சேறு பட்டதுக்காக அடியால் மாதிரி உள்ளே புந்து இருவேல் பட்டு கிராமத்தையே சூறையாடிட்டீங்க. எத்தனை பேர் மீது பொய் வழக்கு. ஒரு பெண்மணியை பிடிச்சி எப்படி நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணீங்க. இப்போல்லாம் இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதை இப்போ பாருங்கள், அவங்களாம் பிஜேபிக்காரங்க கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க. பெண்களை வந்து பெண் காவலர்களை வச்சு தான் கைது பண்ணணும், போராட்டத்தை தடுக்கணும்னு உலகத்துக்கே தெரியும். வேணுன்னே ஆண் காவலர்களை அனுப்புகிறாங்க. அவங்கள உளவியல் ரீதியாக சிதைப்பது. மாலை 6 மணிக்கு பிறகு சிறையில் வைக்க. ஏன் எங்களுக்கு அரியலூர் மாவட்ட தலைவர் பெண்ணு சார், பிஜேபி 1 மணிக்கு 11 மணிக்கு கைது பண்ணி 1:30 மணிக்கு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க டாஸ்மார்க் ஷட்டரை இழுத்ததுக்காக. காவல்துறை எல்லா டாஸ்மார்க் கடையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போட்டோ கொண்டு வச்சு. ஆமாம், அப்புறம் வேற எங்கே ஓட்டணும்? ஏங்க ரேஷன் கடையில் அரிசி பருப்பு மோடி, டாஸ்மாக்ல ரேஷன் கடையில் அரிசி பருப்பு மோடி கொடுக்குறாரு, அங்கே உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க. மோடி ஃபோட்டோ தான் அங்கே இருக்கணும். சாராயம் நீங்கள் தான் ஊற்றி கொடுக்குறீங்க, உங்கள் ஃபோட்டோ தான் வைக்க முடியும். அதுக்கு சாராய கடையிலேயே வைப்பீங்க நீங்கள். சாராய கடையை நீங்கள் வைக்கலாமா? இப்போ கேட்கும் போதே உங்களுக்கு கேவலமாக இருக்குது சார். சாராய கடையில் போய் ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்கிறது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது சார். சாராய கடையை வச்சுருக்கீங்களே, அதில் அசிங்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? ஃபோட்டோ வச்சது அசிங்கமாக இருக்குது. சாராய கடை வச்சுருக்கிறது, சாராய கடை நடத்தி சம்பாதிக்கிறீங்களா, அது அசிங்கமாக இல்லையா? என்ன திராவிட மாடல் பொருளாதாரம்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? திராவிட மாடல் பொருளாதாரம்னா சார் சாராயம் நாங்கள் விற்போம் சார், தெருக்கு தெரு முக்குக்கு முக்கு திறப்போம் சார், அதிகாரிகளை வச்சு ரிவ்யூ மீட்டிங் போடுவோம். இந்த மாவட்டத்தில் ஏன் சாராயம் குறைவாக விற்பனை ஆகியிருக்கிறது? ஒரு அம்மா வந்து ரிவ்யூ மீட்டிங் போட்டாங்களா? சாராயம் விற்று சம்பாதிக்கணும்னா அசிங்கமாகவே இல்லையா உங்களுக்கு? சரி, சமீபத்தில் இப்போ எங்கள் கிராமத்திலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழச்சாராயம்லாம் கான்செப்ட் இருக்கும். கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பழத்தில் வந்து பழச்சாராயம், இந்த சாராயம் விற்று சம்பாதிக்கிற குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஊரில் ஒரு பயம் மதிக்க மாட்டான். சாராயம் விற்று சம்பாதிக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்படி தானே நீங்கள் சாராயம் விற்று சம்பாதிக்கிற அரசாங்கம் தானே நீங்கள். உங்களுக்கு என்ன மரியாதை? யோசிச்சு பாருங்கள். 55,000 கோடி சம்பாதிங்க, அடுத்த வருஷம் 60,000 கோடி டார்கெட் வச்சுருக்கீங்க. வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட பொருளாதார கொள்கை? சார், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலைகளுக்கெல்லாம் சிறார்கள் தான் காரணம், சிறார்களை வச்சு இயக்குறாங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் சமீபத்தில் அந்த சிறார்களுக்கு பின்னாடியே போதை கலாச்சாரம் அதான் காரணமாக இருக்குன்னு, அது தெற்க வர போயிடுச்சா போதை கலாச்சாரம்? எங்கே வர? தென் தமிழகம் வர போயிடுச்சா? சென்னை மாதிரியான? சார் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? தூத்துக்குடியில் வந்து ஒரு கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக ஒரு ஹோட்டல் முதலாளியே அந்த ஹோட்டலுக்குள்ளே பூந்து வெட்டினாங்க சார். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அப்போ சிறார்கள்னு சொல்கிறாரு, அவர்களுக்கு பின்னாடி கஞ்சா இருக்குங்கிறத வெளிப்படையாக சபாநாயகர் சொல்லல. இப்போ சபாநாயகர் எதை சொல்லுவார்? ரிப்போர்ட் வரைக்கும் போய் பாருங்க. இப்போ அப்பாவு மாதிரி ஒரு மோசமான சபாநாயகரை தமிழக சட்டசபை இதுவரை சந்திச்சதே கிடையாது. ஜங் ஜக் ஜங் ஜக் அப்படிலாம் அடிக்கக்கூடாது. கொஞ்சமாவது நீங்கள் உட்காந்துருக்கிற சேருக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எவ்வளோ மோசமான நபராக வேணா இருக்கலாம், அந்த சேருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் உட்காந்த சேரு, இங்கே தலைவிதி நீங்கள் உட்காந்துட்டீங்க. இப்படியா பண்ணீங்க? வேல்முருகன் அவங்க கூட்டணி கட்சி தானே, அவர் எப்படி இது பண்ணார்? அவர் எவ்வளோ இன்சல்ட்டு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒரு தொகுதியோடைய எம்எல்ஏ சார் எங்கள் தொகுதிக்கு ஒன்றுமே பண்ணல அப்படிலாம் நீங்கள் பண்ணலாம் சொல்லக்கூடாது. பண்ணலன்னா பண்ணலன்னு தாங்க சொல்லுவாங்க.
நீ என்ன உட்காந்துட்டு பண்ண இதெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன். என்ன ஏற்ற மாட்டேன்? அவை குறிப்பில் நான் இதெல்லாம் ஏற்ற மாட்டேன். சரி நீ ஏற்றிக்காமல் கூட போ. அங்கேயும் சொல்கிற வாயை திறக்க விட மாட்டுறாரு. அப்போல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்போல்லாம் எதுக்கு? அவங்க விருப்பப்பட்டதை பேசுறதுக்கு தான் சார் சட்டசபை. நீ உட்காந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் இதெல்லாம் முதல்ல வச்சு நீங்கள் பேசுங்க சார். என்ன இதெல்லாம் இல்லை மக்களவையினுடைய அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்துன்னு எடுத்துகிட்டு வந்து கேட்காதீங்க சார். அவரெல்லாம் வந்து அந்த 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 அதாவது அவர் கருத்தை ஒரு கருத்தாக ஏற்றுக்கிட்டு பதில் சொல்கிற அளவுக்கெல்லாம் அவர் நடந்துக்கல. இல்லை மக்களவையில் பிரதமர் இருக்கும்போதே எல்லா எம்பிக்களும் மாற்றுக் கட்சி எம்பிக்கள், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக எம்பிக்களை என்ன வேணாலும் பேசுகிறாங்க. ஆமாம். ஆனால் அதுக்கெல்லாம் எந்த விதமான நடவடிக்கைகளும் அங்கெல்லாம் சபாநாயகர் அங்கே வந்து அவை நடுவர்னா அவை நடுவராக நடந்து கொள்ளுகிறார்கள். பேசுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியா இந்த அதிக பிரசங்கித்தரமா அப்படிங்கிற வார்த்தை இது வந்து செய்யாஞ்சக்கம். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, முழுசாக வந்து திமுகவினுடைய ஊதுகுழலாகத்தான் சபாநாயகர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு ஒழிய. அதான் சொல்கிறேனே, தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு பயாஸ்டு சபாநாயகர் இது வரைக்கும் சட்டசபை சந்தித்தது கிடையாது. ரொம்ப மோசமாக செயல்படுறாரு. அந்த 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 பதவியினுடைய மாண்பை எவ்வளவு சீர்குலைக்க முடியுமோ சீர்குலைச்சிட்டார். நீங்கள் கஞ்சா பரவல், காட்டன் லாட்ரி இதெல்லாம் வந்து தமிழகத்தில் இல்லாத இடமே கிடையாது. எனக்கு அதுதான் சார் ஒன்றும் புரியல. விசித்திரமாக இருக்குது. டாஸ்மார்க்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஊரே இல்லை கொள்ளைக்காடு, அங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்குது, அங்கேயும் கூட்டம் இருக்குது. நீங்கள் அது இல்லாமல் கஞ்சா, அது இல்லாமல் மெத்தப்பட்ட மீன், எப்படி இவ்வளோத்தான் அனுமதிக்கிறீங்க? காவல்துறைக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையா? பிஜேபிக்காரன் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க, டாஸ்மார்க்குக்கு காவல் காக்குறீங்க. ஒரு கஞ்சா அக்யூஸ்ட்டை பிடிச்சி உங்களால் உள்ளே போட முடியல. பிடிக்கிறாங்களே சார் நிறைய. அட ஏங்க நீங்கள் எந்த இடத்துல இங்கே கஞ்சா பரவல், எத்தனை இடத்துல கஞ்சா வித்தவனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவனை வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் நான் எண்ணி சொல்லுவேன். நான் 1 2 3 எண்ணி எத்தனை சம்பவம் தெரியுமில்ல? அப்போ காவல்துறை தானே இது தகவல் கொடுக்குது. ஒரு இடத்துல கஞ்சா விற்குதுன்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறது கஞ்சா கும்பலுக்கு போகுதுன்னா அப்போ சொன்னது காவல்துறை தானே. எப்படி சார் நடக்கிறது? கேவலமான காட்டாட்சியாகவே இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லை. எப்படி நீங்கள் வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறீங்க? எப்படி உங்கள் குழந்தைங்க முகத்தெல்லாம் முழிக்கிறீங்க? எனக்கு அதுதான் உங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பிஜேபிக்காரங்க ஒரு திருச்செந்தூரில் ஒரு வீட்டை உடச்சிட்டு போய் ஒரு லேடிஸ் இருக்கிற வீட்டில் போய் 20 பேர் நிற்கிறீங்களே, கூச்சமாகவே இல்லையா உங்களுக்கு? மேலதிகாரி சொல்கிறான், மாநில அரசு சொல்லுது, அழுத்தம் கொடுக்குது, இருக்கட்டும். உங்களுக்கு கூச்சமாக இல்லை? ஏன் இப்போ மெடிக்கல் லீவில் போங்க சார். எச்சிக் இதெல்லாம் ஒரு பொழப்பா? வா நான் மெடிக்கல் லீவா? அப்படியே போங்க. அப்படி போய் நிற்கிறீங்க வெக்கமே இல்லாமல். எத்தனை குற்றவாளி வீட்டில் அந்த மாதிரி போய் நின்னீங்க? 20 போலீஸு 4 மணிக்கு. எத்தனை கஞ்சாக்கு விற்கிறவன் போய் நீங்கள் மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்க, செக்யூர் பண்ணீங்க? எத்தனை குற்றத்தை நீங்கள் தடுத்தீங்க? காவல்துறை மேலே எவனுக்காவது இப்போ பயம் இருக்கா? குற்றவாளிகளுக்கு காவல்துறையை பார்த்து யார் பயப்படுறா? இருவேல்பட்டு மக்கள் பயப்படுறாங்க. பேய் மாதிரி வந்து நீங்கள் அடிச்சுட்டு போனீங்க சாதாரண அப்பாவி விவசாய குடிமக்களை. கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் பயப்படுறான். 10 வயசு குழந்தை வந்து பாலியல் வன்முணர்வு செய்யப்படுது. கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவங்களை நிறுவனப்படுத்தி அடிக்கிறீங்க. தமிழக காவல்துறையினுடைய வரலாற்று பெருமையை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவு குட்டப்பட்டது அந்த சம்பவம் பார்த்துருப்பீங்க. அது அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? அதில் அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ நான் இருக்கிற வீடு நான் 1 மாதம் 2 மாதம் தான் ஆகுது இங்கே வந்து. இது வாடகை வீடு. நான் இங்கே இருக்கிற விஷயம் காவல்துறையை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. காவல்துறை நினைத்து தான் எனக்கு இந்த இடத்துல வந்து அவங்க திட்டம் போட்டு கொடுத்து தான் இது நடந்திருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ அவர் இருக்க அந்த வீடு யாருக்கும் அட்ரஸ் தெரியாது, காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க எப்படி 2 பேர் 2 வேனில் இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி வந்து வீட்டில் வந்து கழிவு நீரை கொட்டிட்டு செல்ல முடியும்னு கேட்குறாங்க. அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் இது இருக்கா சார்? ஃபார் அக்யூஸ்டா? இல்லை இவ்வளோ குற்றவாளிகளுக்கெல்லாம் ஃப்ரீடம் என்னது இது? யோசிச்சு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் சார், பத்திரிகை துறை, அதுவும் தமிழக பத்திரிகை துறைக்கென்று ஒரு வரலாற்று வீரியம் இருக்கிறது. நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாற்றில் பத்திரிகையாளர்களுடைய பங்கு என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு அவசியம் இல்லை. பாலகங்காதர திலகர் கேசரியை பார்த்து வெள்ளைக்காரன் மிரண்டான். இங்கே மகாகவி பாரதி நடத்தின சுதேசமித்திரனை பார்த்து, அவர் எழுதின சுதேசமித்திரனை பார்த்து வெள்ளைக்காரன் பயந்தான். ஒரு ஆயுத புரட்சிக்கு நிகரான ஒரு பயத்தை தமிழக பத்திரிகைகள் ஏற்படுத்தியது வெள்ளைக்காரனுக்கு எதிராக. நீங்கள் இந்த கொள்ளைக்காரனுக்கு எதிராக கூட பேச மாட்டாங்க. எல்லாருமே அப்போ யாரோ தூண்டி விட்டு தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு அதில் எந்த இது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது.
இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ப்ளூ கலரில் யூனிஃபார்ம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபேக்ட்ரி முதலாளி வராரு, நாளையிலேருந்து ப்ளூ கலர் யூனிஃபார்ம் இல்லை சிவப்பு கலர் யூனிஃபார்ம் சொல்கிறார். அடுத்த நாள் என்ன ஆகும், காலையில் எல்லோரும் சிவப்பு கலர் யூனிஃபார்மில் வந்துடுவாங்க. அப்போ முதலாளி சொல்கிறார், தொழிலாளி செய்கிறாங்க. தமிழகத்தில் எல்லா ஊடகங்களும் எல்லா ஊடகவியலாளர்களும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க முதலாளி வந்தார் ஒரு நாள், ஒன்றிய அரசுன்னு சொன்னார். எப்படி சார் ஒரே நாளில் எல்லோரும் ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க? அப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எம்ப்ளாயி தானே நீங்கள்லாம். அதாவது சார் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் ஏன் பின்பற்றுறோம், அந்த வெங்காயத்துக்குலாம் நீ போகலாம். மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தேன், திரும்பி ஒன்றிய அரசுன்னு மாற்றினேன். ஏன் மாற்றினேன்? உங்கள் முதலாளி சொன்னார், சொன்ன உடனே மாற்றிட்டீங்க. அப்போ அவங்க முதலாளி, நீங்கள் தொழிலாளி, முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்களோ, சொல்லிகிட்டு இருக்காங்களோ, எந்த ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகிறதோ, எந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்களோ, எல்லாமே அந்த திமுக ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் தானே. அதாவது கூச்சமே இல்லாமல் மாறிட்டாங்க. இப்போ இந்த சவுக்கு சங்கர், இந்த திருச்செந்தூரில் நடக்கிற இந்த அராஜகங்கள், இப்போ இந்த பட்டப்பகல் படுகொலைகள், இருவேல்பட்டு மீது மனித உரிமை தாக்குதல், இது எல்லாத்துக்கும் அந்த இரத்தக்கரை, இந்த குற்றத்தினுடைய என்ன சொல்கிறது அபேட்மெண்ட்டு, குற்ற உடந்தை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கிறது. கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் பத்திரிகை துறை இவ்வளோ கேவலமாக இல்லவே இல்லை. நான்லாம் 2009 உச்சக்கட்ட போர் ஈழத்தில் நடக்கும்போது சட்டக்கல்லூரி மாணவன். எங்களுக்கெல்லாம் ஒரு சில பத்திரிகைகள் மட்டும்தான் எங்களுக்கு விழிப்புணர்வை தெளிவை ஏற்படுத்தியது. அப்போ இருந்த விகடன்லாம் ஈழத்தில் நடந்ததை கண்ணாடி மாதிரி காட்டுச்சு. அவ்வளவு தூரம் பத்திரிகை துறை என்ன சொல்கிறது கருணாநிதி அவர்களுக்கு எதிராக எழுதியது. 2G வழக்கப்போ எழுதியது. இன்றைக்கு எது நடந்தாலும் நம்பர் 1 முதல்வர், சிக்ஸர், உதயநிதி பையன் போய் ஃபுட்பால் விளையாண்டாரு, இதுதான் செய்தியாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.